கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் நம் மீது விதியாக்கிய இந்த ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக நாமெல்லாம் அவனுடைய இல்லத்திலே ஒன்று குழுமி இருக்கிறோம். இதன் அடிப்படையில் இன்றைய தினம் உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், பிரார்த்தனையும் நம்பிக்கையும் என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், நோக்கம் என்னவென்றால், இந்த உலகத்திலே பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவ்வாறு வாழ்ந்து வரக்கூடிய பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கம்தான் ஒரு மனிதன் வாழ்வதற்கான சரியான வழிமுறை, சரியான நெறிமுறை என்பதை விளங்கி அந்த பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே நாமெல்லாம் இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து வருகிறோம். இவ்வாறு இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எப்படியானதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற எல்லா விதமான அடிப்படைகளையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு அழகிய முறையிலே வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அப்படி வழிகாட்டப்பட்ட எண்ணற்ற விஷயங்களிலே ஒரு முதன்மையான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம்தான் பிரார்த்தனை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இபாதத். இந்த இபாதத்தை இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அனைவருமே செய்து கொண்டு வருகிறார்கள். அதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. யாரெல்லாம் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்கின்ற ஏகத்துவ சங்கநாதத்தை முழங்கி இருக்கிறார்களோ அந்த அத்துணை பேருமே அல்லாஹ்வின் மீது மறுமையின் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அந்த அத்துணை பேருமே இந்த பிரார்த்தனை என்ற நபிபெருமானாருடைய வழிகாட்டுதலை, இந்த பிரார்த்தனை என்ற திருக்குரானுடைய வழிகாட்டுதலை உண்மையிலேயே நடைமுறைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். எந்த முஸ்லிமாவது இந்த உலகத்திலே பிரார்த்தனை செய்யாதவனாக இருக்கிறானா? எல்லா மனிதர்களுமே இறைவனிடத்திலே ஏதேனும் ஒரு கோரிக்கையை தொடர்ச்சியாக வைத்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அவனுக்கு துன்பம் நேருகின்ற பொழுது மனிதர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனையை முன்வைக்கிறார்கள். அவர்கள் கடன் படுகின்ற பொழுது இறைவனிடத்திலே பிரார்த்தனையை முன்வைக்கிறார்கள். அவர்கள் பெரிய அளவிலே நோய்வாய்ப்படுகின்ற பொழுது இறைவனிடத்திலே பிரார்த்தனையை முன்வைக்கிறார்கள். அவர்கள் இந்த சமுதாயத்திலே சூறையாடப்படுகின்ற பொழுது, அவர்கள் இந்த சமுதாயத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுகின்ற பொழுது, இந்த சமுதாயத்திலிருந்து புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது, தன்னுடைய மனைவி பிரசவிக்கின்ற அந்த நிலையிலே குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இப்படி பல வழிகளிலே மனிதன் படைத்த இறைவனிடத்திலே ஏதேனும் ஒரு பிரார்த்தனையை முன்வைத்து கொண்டே வருகிறான். பிள்ளை நல்லா படிக்கணும்னு பிரார்த்தனை கேட்கிறான், செல்வம் வழங்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை கேட்கிறான், மறுமையிலே வெற்றியடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறான், தன்னுடைய தர்மங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறான், தன்னுடைய நோன்பு, தன்னுடைய தொழுகை, தான் செய்கின்ற அனைத்து விதமான இபாதத்துகள், அழைப்பு பணிகள் என அனைத்தும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆக வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த உலகத்திற்காக பல்வேறு விதமான பிரார்த்தனைகளை இறை நம்பிக்கையாளன் செய்து கொண்டு வருகிறான். மறுமைக்காக பல்வேறு விதமான பிரார்த்தனைகளை இந்த இறை நம்பிக்கையாளன் செய்து கொண்டு வருகிறான். இது யாருக்கும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. நபி பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள், அது நடைமுறையில் இருக்கிறது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அத்வாஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை இருக்குதுல அதுதான் வணக்கம் அப்படின்றாங்க. நீங்கள் அல்லாஹ்வை வணங்குகிறீர்கள் என்பதற்கான மிக முக்கியமான மிக மகத்தான ஒரு அத்தாட்சி எதுவென்றால் பிரார்த்தனை தான் அப்படின்னு நபி பெருமானார் சொல்லி தந்தார்கள். அத்வாஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கமாகும் அப்படின்றாங்க. அப்ப இந்த வணக்கத்தை எல்லா நபர்களுமே செய்கிறார்கள். ஆனால் இந்த பிரார்த்தனையை செய்கின்ற நாம் நம்பிக்கையோடு செய்கிறோமா? அதுதான் இங்க முக்கியமானது. இறைவா செல்வத்தா, காசத்தா, பணத்தா, பங்களாவத்தா, மனைவிமார்களுக்கு நல்ல வாழ்க்கையத்தா, இப்படி கேட்கிறது இங்க பிரச்சனை இல்லை. எல்லாருமே கேட்கிறார்கள். என்ன, எல்லாருக்கும் தேவை இருக்கிறது. அது நம்பிக்கை ஊட்டப்பட்ட நிலையிலே இந்த பிரார்த்தனை நம்முடைய இறைவனுடைய புறத்திலிருந்து நிச்சயமாக கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்கின்ற அடிப்படையிலே இந்த உலகத்தில் வாழ்கின்ற எந்த ஒரு மூமினாவது பிரார்த்தனை செய்கிறானா என்றால் இல்லை. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், உன்னுடைய செருப்பு வார் இருக்குதுல, அது அருந்து போய்விட்டால் கூட
நீ உன்னுடைய இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படி சொல்லி தராங்க. நம்ம யாராவது அப்படி செஞ்சிருக்கிறோமா? பேசிக்கிட்டே இருக்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கும்போது கையை வாங்குறேன், இந்த பேனா உடைஞ்சு போயிருச்சு அப்படின்னு வைங்களேன். நாளைக்கு ஒரு பேனா வாங்குறதுக்கு, இறைவா நான் கையிலே எழுதுகோளாக வைத்திருந்த என்னுடைய பேனா உடைந்து விட்டது, எனக்கு ஒரு மாற்று பேனாவை தருவாயாக, இப்படின்னு நான் பிரார்த்தனை செய்வேனா? இப்படின்னு பிரார்த்தனை செய்யற ஒரு நிலைப்பாட்டில் நான் இருப்பேனா? இருக்க மாட்டேன். ஏன்? என்னிடத்திலே 10 ரூபாய் இருக்கிறது. இந்த பெண்ணுடைய இந்த பேனாவுடைய மதிப்பு 10 ரூபாய் தான். என்னிடத்தில் 10 ரூபாய் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பேனாவை இறைவனிடத்திலே முறையிடாமலே நான் வாங்கி கொள்ளுகிறேன். அப்படிதானே? அப்ப சின்ன சின்ன விஷயங்களிலே மனிதன் பிரார்த்தனைகளை முற்படுத்துவது இல்லை. எப்ப பிரார்த்தனை செய்யறா? உங்களுக்கு தலை வலிக்குது, ஒரு அரை மணி நேரத்துக்கு தலை வலிக்குது, இறைவா என்னுடைய தலைவலியை நீக்குவாயாக அப்படின்னு பிரார்த்தனை செய்வீங்களா? பிரார்த்தனை செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு கை வலிக்குது, ஒரு மணி நேரத்துக்கு கை வலிக்குதுன்னு வைங்களேன், ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? என்னன்னு தெரியல பாய், ஒரு அரை மணி நேரமா கை உழைஞ்சுக்கிட்டே இருக்குது, என்னன்னு தெரியல பாய், ஒரு மணி நேரமா கை ஒரு மாதிரி மதமதன் இருக்குது. இப்படி மனிதர்களிடத்திலே, தான் சந்திக்கின்ற நண்பர்களிடத்திலே, மனைவி இடத்திலே, உறவிடத்திலே இதை சொல்லிக்கொண்டே இருப்பான். அல்லாட்ட சொல்ல மாட்டான். எப்ப சொல்லுவான் அல்லாட்ட? 2-3 நாள் ஆகி அந்த வழியெல்லாம் நீங்கவே இல்லைன்னு சொல்லி 2 பேரும் மருத்துவ ஆலோசனை கொடுத்து மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர் சொல்லுவார், இந்த தோல்ல சவ்வு விலகிருச்சு பாய், இனிமே நீங்க வெயிட் தூக்க கூடாது, நீங்க கொஞ்சம் பார்த்து சூதானமா நடந்துக்கிடணும்னு சொல்லுவார்ல. இப்பதான் பயம் வரும். இப்பதான் அவன் பிரார்த்தனைக்குள்ளே போவான். இறைவா என்னுடைய கையினுடைய வேதனையை என்னிலிருந்து நீக்குவாயாக, என்னுடைய கைகளை நீ சரி பண்ணி தருவாயாக, எனக்கு முழுமையான பரிபூர்ணமான நிவாரணத்தை தருவாயாக என்று மனிதன் அப்பொழுதுதான் ஒரு பெரிய பிரபகண்டாவை, ஒரு பிரம்மாண்டத்தை, அவன் எதை பெரிய பாதிப்பு என்று கருதுகிறானோ அதை அவன் உணர்ந்த பிறகுதான், அதை அவன் சுவைத்த பிறகுதான் இறைவனிடத்திலே பிரார்த்தனைக்கு பயணிக்கிறான். அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது கூட முழுமையான நம்பிக்கையோட பண்றானா? சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யாத மனிதன் பெண்ணம் பெரிய விஷயங்களுக்கு இறைவனிடத்திலே சரணடைகின்ற பொழுது முழுமையான நம்பிக்கையோடு செய்கிறானா என்றால் அப்படியான ஒரு பிரார்த்தனை மனிதர்களிடத்திலே, நம்பிக்கை கொண்டவர்களிடத்திலே, மூமின்களிடத்திலே இல்லை. ஒரு 3 நாட்கள் செய்கிறார்கள், ஒரு 4 நாட்கள் செய்கிறார்கள், ஒரு 5 நாட்கள் செய்கிறார்கள், ஒரு 10 நாட்கள் செய்து பார்க்கிறார்கள். அந்த 10 நாட்களுக்குள்ளே எந்த விதமான இறைவனுடைய புறத்திலிருந்து பதில் இல்லை என்றால் உடனே அந்த பிரார்த்தனை நிறுத்தப்பட்டு விடுகிறது. இது ஒரு சாரார். சிலர் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? ஜும்மா முடிச்சிட்டு பிரார்த்தனை செய்வார்கள், செஞ்ச உடனே அல்லாஹ் கொடுத்துருவான். ஒரு 5 கோடி ரூபாய் வேணும்னு வைங்களேன், எனக்கும் வேணும், உங்களுக்கும் வேணும், உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கிறது, எனக்கும் ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கிறது. இந்த ஜும்மாவுடைய நாளிலே ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்திலே ஒரு அடியான் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி தந்திருக்கிறார். இந்த வாக்குறுதியை நம்பரி அல்ல, இந்த வாக்குறுதிக்காக நீங்கள் என்னென்ன எஃபர்ட்டை ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் போட்டீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இது வாக்களிக்கப்பட்டது தானே. நபி பெருமானார் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று வாக்களித்து இருக்கின்ற பொழுது, இறைவா எனக்கு 5 கோடியை தா, இறைவா எனக்கு நோய் நிவாரணத்தை தா, இறைவா எனக்கு பிள்ளை பாக்கியத்தை தா அப்படிங்கிற நம்பிக்கையோட கேட்டிருக்கிறோமா? நம்பிக்கைங்கிறது அதுதானே. இந்த நேரத்தில் கேட்டால் கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் ஒரு களத்தை காட்டுகிறார். 5 மணிக்கு வந்தா 5000 ரூபாய் தருவேன் அப்படின்னு சொன்னா ஓடுவோம்ல, அப்படித்தானே தேடி ஓடுவோம். 5000 ரூபாய் தரப்படுவதாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அறிவிக்கிறார், ஒரு அரசாங்கம் அறிவிக்கிறது. ஃபிங்கர் வைக்கணும் ஆதார் கார்டுல, ரேஷன் கடையில அப்படின்னு ஒரு அறிவிப்பு பண்ணானா 20ஆம் தேதிக்குள்ள வைக்கணும் டேட்டை சொன்ன உடனே 20ஆம் தேதிக்குள்ள ஏதோ ஒரு தேதியை தேர்வு செய்து விடுமுறை எடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் விடுமுறை எடுக்க வைத்து அந்த ஃபிங்கரை போய் வச்சிடணும்னு நிக்கிறோம்ல. இப்படித்தானே ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறான். ஆனால் பிரார்த்தனை செய்வதற்கு இது மாதிரியான களங்களை இறைவன் கண்டிப்பாக தருவேன் என்று வாக்குறுதி தந்த களங்களை எல்லாம் விட்டு விடுகிறோம். இப்ப 5 கோடி ரூபாய் தான்னு நம்ம கேட்கிறோம்ல, சில பேருக்கு இந்த நாள்ல அந்த நேரத்துல தப்புன்னு அங்கீகரிச்சிருவான், கேட்டவன கிடைச்சிருதுல. சில பேருக்கு கொடுக்க மாட்டான், தள்ளி போட்டே வருவான். சில பேருக்கு கேட்டவன கொடுத்துருவான், கொடுத்துட்டா அவன் நன்றி உள்ளவனா இருக்கிறானா? சில பேருக்கு உடனே கிடைத்து விடுகிறது, சில பேருக்கு கிடைக்காமல் தாமதப்படுத்தப்படுகிறது. இந்த பள்ளிவாசல்ல தாருசுலாத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேருக்கும் இந்த ஜும்மா முடிந்த உடனே 5 கோடி ரூபாய் அவர்களுடைய கணக்கில், அவர்களுடைய கைகளில் வரவு வைக்கப்படுவதற்கு அல்லாஹ் தகுதியானவனா தகுதியற்றவனா? உங்களுக்கு நம்பிக்கை எப்படி இருக்குது? தகுதியானவன் தான். எல்லாருக்கும் அல்லாஹ்வுல கொடுக்க முடியும்.
அல்லாஹ் போய் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்கணுமா? அல்லாஹ் போய் உழைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கணுமா? அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிறான், இதா ஆராத செய்ய யக்கூலகு குன் ஃபயக்கூன். அல்லாஹ் ஒன்றை ஆக வேண்டும் என்று நாடிவிட்டால் உடனே ஆகும்பா அது ஆயிரும். இப்ப எல்லாரும் 5 கோடி கேட்கிறோம், உடனே கொடுத்துடலாம்ல அல்லாஹ். ஆனா சிலருக்கு கொடுப்பான், சிலருக்கு கொடுக்க மாட்டான். இப்ப கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? தன்னால் இயலவில்லை என்பதற்காக அல்லாஹ் தரவில்லையா? நீ திரும்ப திரும்ப கேட்க வேண்டும். உன்னுடைய நம்பிக்கையினுடைய எல்லை என்ன, உன்னுடைய நம்பிக்கையினுடைய விழுமியம் என்ன அப்படின்னு பாக்குறதுக்காண்டி அல்லாஹ் தள்ளி போடுறானா? இந்த ஜும்மால கேட்டேன், இந்த ஜும்மால எனக்கு கிடைக்கல, பெண்டிங் வச்சுட்டான். அசர்ல கேட்கிறேன் கிடைக்கல, மகரிபில கேட்கிறேன் கிடைக்கல, நாளைக்கு கேட்கிறேன் கிடைக்கல, நாளை கழிச்சு கேட்கிறேன் கிடைக்கல, 5 நாள் கேட்கிறேன் கிடைக்கல, 10 நாள் கேட்கிறேன் கிடைக்கல. ஏன் தள்ளி போடுறா? தள்ளி போட போட உன்னுடைய நம்பிக்கை உரசப்பட்டு விடும். 2 நாள்ல நீ ஸ்டாப் ஆவறியா? 20 நாளைக்கு தொடர்றியா? 20 நாள்ல ஸ்டாப் ஆவறியா? 200 நாளைக்கு தொடர்றியா? இதைத்தானே அல்லாஹ் ரப்பல் நம்மள்ட்ட வாங்க. நம்பிக்கைங்கிறது என்ன கேட்டுட்டு அதுதான் நபி பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒரு அடியான் நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தேன், என் இறைவன் எனக்கு அதை தரவில்லை என்று சொல்லாத வரையிலே அவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும். நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப நாளா இந்த நோய் நீங்கணும்னு அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன் பாய், நடக்க மாட்டேங்குது பாய். உன் நம்பிக்கை எப்படி இருக்கு? நடக்காதுன்னு தான் இருக்கு, அதனால நடக்க மாட்டேங்குது. ரொம்ப நாள் அல்லாஹ்விடத்துல செல்வத்தை கேட்கிறேன் பாய், நடக்க மாட்டேங்குது பாய். ரொம்ப நாள் அல்லாஹ்விடத்துல பிள்ளைய கேட்கிறேன் பாய், பல ஆஸ்பத்திரிக்கு ஏறி இறங்கிட்டேன் பாய், எல்லாம் சரியா இருக்குங்கிறா. என் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறா, எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறா, எங்க 2 பேத்துக்கு எந்த குறையும் இல்லைங்கிறா, அந்த அணுக்களுடைய வீரியம் எல்லாம் நல்லா தான் இருக்குங்கிறா. ஆனா ஒண்ணுமே இல்லை பாய், என்னண்டே தெரியல பாய் அப்படிங்கிறான்ல. ஏன் ஏன் அப்படி சொல்றா? இப்ராஹிம் நபி அவர்களுடைய பிரார்த்தனை நமக்கு எதை உணர்த்துகிறது? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை நமக்கு எதை உணர்த்துகிறது? எத்தனை ஆண்டு காலங்கள் யோசிச்சு பாருங்க. யூசுப் நபி அவர்களுடைய சிறைவாசம் நமக்கு எதை உணர்த்துகிறது? ஒரு நபி இறைவனிடத்துல, இறைவா அவர் தான் கேட்டே சிறையை பெறாரு. இந்த பெண்கள் அழைப்பதை விட இறைவா எனக்கு சிறைச்சாலை மேல், அவர் பிரார்த்தனை அப்படி வச்சுட்டார். இறைவனிடத்திலே பிரார்த்தனை வைக்கின்ற பொழுது எப்படி வைக்கிறார்கள் என்றால், இந்த பெண்கள் என்னை அழைக்கிறார்களே இதிலிருந்து என்னை காப்பாற்று, அப்படி வைக்கல. இதிலிருந்து காப்பாற்றுன்னு கேட்கும் போது எப்படி சேர்த்து கேட்கிறாங்கன்னா, இந்த பெண்கள் அழைப்பதை விட எனக்கு சிறைச்சாலையே மேலே அங்க கொண்டு போய் போட்டுரு, நான் என்னைய ப்ரொடெக்ட் பண்ணிக்கிடுவேன், என்னுடைய கற்பை காத்துக்கிடுவேன் அப்படின்னு கேட்டாங்களா? அப்படியே அல்லாஹ் அங்கீகரிச்சிட்டான். அந்த பெண்களிடத்திலும் காப்பாத்துறா, சிறைச்சாலையிலையும் கொண்டு போய் வச்சுட்டா. சிறைச்சாலைக்கு போனா அங்க என்ன சுகபோகமான வாழ்க்கையா? இல்ல இல்ல, தினம் தினம் சித்திரவதையா தானே இருக்கும். குடும்பத்தை பார்க்காம, மனைவியை பார்க்காம, வெளி உலகத்தை பார்க்காம, எந்த விதமான நல்லது கெட்டதுலையும் கலந்துக்கிடாம இப்படி இருக்கக்கூடிய ஒரு சிறைவாசம் அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மனநிலையை நீங்க பார்த்துக்கிடுங்க. அவர் ஒரு 2 நாள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்திருந்தால், இறைவனிடத்திலே நேரடியாக தூதராக வகி தொடர்பில் இருக்கக்கூடிய அவருடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து அல்லாஹ் சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கலாம்ல, கொண்டு வந்திருக்க முடியும்ல. இது அல்லாஹ்வுக்கு முடியாத காரியமா? இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப கடுமையான வேலையா? அப்படி இல்லைல. ஒரு செகண்ட் உள்ளத்தை எப்படி பரட்டிட்டான்னு வைங்க, அந்த மன்னர்களுக்கு விளங்கி விடும். அந்த மன்னர்கள் என்ன செஞ்சுருவாங்க? கூப்பிட்டு பேசி, எப்ப நீ தப்பு பண்ணலப்பா வெளியே போன்னு சொல்லிட போறாங்க. ஆனால் அவர்கள் பிரார்த்தித்தார்களா பிரார்த்திக்கவில்லையா என்று தெரியாவிட்டால் கூட அந்த சிறைவாசத்திலே ஒன்று விளங்குகிறது, அவர்கள் பிரார்த்தித்திருந்தாலும் இறைவன் அந்த பிரார்த்தனையை தாமதமாகத்தான் ஏற்கிறான். அப்படிதானே? கண்டிப்பா பிரார்த்திக்காம இருந்திருக்க மாட்டாங்க. அந்த சிறையிலிருந்து என்னை வெளியே அனுப்பு, என் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றத்தை இல்லை என்று நிறுவி, இது ஒரு அவதூறு தான் என்று இந்த சமூகத்திலே நிலைநாட்டி எனக்கு நற்பெயரை ஏற்படுத்து அப்படின்னு கேட்டிருப்பாங்களா? கேட்டிருக்க மாட்டாங்களா? இதையே அல்லாஹ் ஒரு நாள்ல செய்யல. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யூசுப் நபி அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்ற அந்த தருணம் இருக்கிறதே, கனவுக்கு விளக்கமளித்த காரணத்திற்காக அந்த மன்னர் யூசுப் நபி அவர்களை விடுதலை செய்கின்ற பொழுது கனவுக்கு விளக்கமளித்தார்கள். விளக்கமளித்ததற்காக விடுதலை செய்வதற்கு அவர் நாடினார். யார்? அந்த மன்னர் நாடினார். நானாக இருந்தால், நபி பெருமானார் சொல்லுகிறார்கள், நானாக இருந்தால் அந்த விடுதலை அளிக்கப்பட்ட உடனே வெளியே வந்திருப்பேன். ஆனால் யூசுப் நபி அவர்கள் வெளியே வரவில்லை. என் மீது சுமத்தப்பட்ட அந்த களங்கத்தினுடைய விடை என்ன? கைகளை அறுத்து கொண்ட பெண்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டு அது மறு தீர்ப்புக்கு உட்படுத்தி தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு பிறகு தான் குற்றமற்றவர் என்று அவர் வெளியே வந்தார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நீண்ட சிறைவாசத்தை அனுபவித்த யூசுப் நபி இருக்கிறார்களே,
இந்த யூசுப் நபி அவர்களுடைய பிரார்த்தனை ஏன் தாமதப்படுத்தப்பட்டு கொண்டே வந்தது? அல்லாஹ் திரும்ப 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 கேட்பதை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். இறைவன் எந்த பிரார்த்தனையும் அங்கீகரிப்பதற்கு தகுதி இல்லாதவனாக உங்களுடைய பிரார்த்தனை நிறுத்தி வைக்கப்படவில்லை, உங்களுடைய பிரார்த்தனை நிலுவையில் வைக்கப்படவில்லை. அவன் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறான். எதிர்பார்க்க உன் நம்பிக்கையினுடைய அளவு என்ன, உன் நம்பிக்கையினுடைய எல்லை என்ன, நீ என்ன மாதிரி எஃபர்ட் போட்டு துவா செய்ற. உதவி தேடுறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் ஒரு வழிகாட்டி தந்திருக்கிறாங்களே, அப்படி ஒரு பிரார்த்தனை நம்மள்ட்ட இருக்கா? நம்ம அப்படித்தான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறோமா? நம்ம தொழுவோம். இன்னைக்கு ஜும்மாவுடைய தொழுகை முடிஞ்ச உடனே ஒரு துவா கேட்கணும். நமக்கு சின்ன ஒரு அஞ்சு மெட்டீரியல் வச்சிருப்போம். இருவா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது, கொடுத்துட்றோமானே. வாடகை கொடுக்குறதுக்கு ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது, கொடுத்துட்றோமானே. இந்த மாதம் 20 நாளாக வியாபாரம் இல்லை, கொடுத்துட்றோமானே. இப்படி ஒரு 4-5 பிரார்த்தனையை ஒரு 2 செகண்டில், எப்படி ஒரு 4-5 பிரார்த்தனைகளை 2-3 செகண்டுகளில் 3 நிமிடங்களுக்குள்ளே 2 நிமிடங்களுக்குள்ளே செய்துவிட்டு மனிதன் அடுத்த வேலையை நோக்கி சென்று விடுகிறான். அழுது கதறி அப்படி பிரார்த்தனை எல்லா நேரத்திலும் இருக்குதா? நீண்ட நெடிய பிரார்த்தனைகள் நம்மிடத்தில் இருக்கிறதா? நீங்க யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். நீ உதவி தேடுவதாக இருந்தால் முதல்ல பொறுமையாயிரு. இப்ப தொழுது இப்ப கேட்டவனெல்லாம் கொடுக்கப்படாது. கொடுப்பதற்கு ஆற்றல் இருக்கிறது, ஆனால் கொடுக்கப்படாமலும் இருக்கும். நாளைக்கு கொடுக்கப்படும், நாளை மறுநாள் கொடுக்கப்படும், ஒரு வாரத்தில் கொடுக்கப்படும், ஒரு மாதத்தில் கொடுக்கப்படும், ஆனால் கொடுக்கப்படும். அந்த நம்பிக்கை வேணும். என்னைக்குனாலும் தந்துருவான்டா. அந்த முதல்ல அல்லாஹ் என்ன சொல்லி தர்றான்னா, பொறு. கேட்க முடிவு பண்ணிட்டீல, ஃபர்ஸ்ட் பொறுக்கணும். 5 கோடி தானே, 5 கோடி வேண்டுமென்றால், கேன்சர் நோய் நீங்க வேண்டுமென்றால், முதல்ல என்றைக்கு அது தரப்படுகிறதோ அதுவரை பொறுப்பதற்கு தயாராக இருந்து கொண்டு பிஸ்ஸலாத் வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், முதல்ல பொறுமையாரு, அடுத்து தொழுவு. இன்னல்லாஹ மா சாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கிறானே அல்லாஹ். பரலுடைய தொழுகையா? அது உங்கள் மீது கடமை, அது நீங்கள் தொழுதுதான் ஆக வேண்டும். உங்களுக்கு எந்த தேவை இருந்தாலும் தேவை இல்லாவிட்டாலும் எல்லா தேவைகளும் அல்லாஹ்வால் பூர்த்தி செய்யப்பட்டு இருந்தாலும் நீங்கள் ஐவேளை தொழுகை நிலைநாட்டியே ஆகணும். அதையே சொல்றான் அல்லாஹ். அதுலயே அதை சொல்லப்படுது, பிரத்யேகமா தொழுவு, உபரியா தொழுவு, கோரிக்கைக்காகவே தொழுவு, உன்னுடைய தேவை உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே தொழுவு. எஃபர்ட்டா தானே, அதானே எஃபர்ட். ஒரு வீடு கட்டணும், 2030 வீடு கட்டணும் அப்படின்னா என்ன செய்வீங்க? இன்னைக்கு உங்க சம்பளம் 10,000 ரூபா, 2030 வீடு கட்டணும். இப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த 10,000 ரூபா வச்சே வீடு கட்டிட முடியுமா? உங்கள் அறிவை கொண்டு வெளிநாட்டுக்கு போகணும், மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கிற வேலை வேணும், 3 வருஷத்துக்கு அங்கேயே உழைக்கணும், மனைவியை பிரியணும், பிள்ளைய பிரியணும், எல்லா விஷயங்களையும் கடந்து அந்த வருஷத்துக்கு 30 லட்சம் ரூபா, 1 லட்சம் ரூபா மணிக்கு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபா, 3 வருஷத்துல 30 லட்சம் ரூபா. இப்ப 2030 வீடு கட்டிடலாம். 3 ஆண்டு கால உழைப்பு, நிறைய தியாகங்கள் செஞ்சுதான் அதை செய்யற நீ. ஆனா அல்லாஹ் துவா கேட்கும்போது மட்டும் நம்ம எப்படி இருக்கிறோம்? நான் கேட்பேன் உடனே கொடுத்துடணும், அல்லாஹ் கொடுக்கலைன்னா நான் அடுத்த வேலையை பார்ப்பேன். அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். நான் அங்கீகரித்தாலும் அப்படித்தான் நடக்கிறார்கள், அங்கீகரிக்காத போதும் அப்படித்தான் நடக்கிறார்கள். மனிதர்களை பாருங்க, அல்லாஹ் சொல்றான், மனிதனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டா மனிதன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? நன்றி கெட்டவனாக இருக்கிறான். மனிதனுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படுமேயானால் என்னிடத்திலே நின்றவனாக, அமர்ந்தவனாக, படுத்தவனாக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறான். இது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்ற வார்த்தை. ஒரு துன்பம்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், நின்றுக்கிட்டே துவா செய்றானா, அமர்ந்திருக்கும் போது துவா செய்றானா, படுத்து கிடக்கும் போது துவா செய்றானா. அவனுடைய பிரார்த்தனைக்கு பதிலளித்து அவனுடைய துன்பத்தை நாம் நீக்கி வைத்தால் நம்மை அழைக்காதவனை போலயே நடந்து கொள்கிறான். அப்ப அல்லாஹ் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறா? நீ கேட்ட உடனே இன்னைக்கு நான் கொடுத்துட்டேன்னா அசர் தொழுகைக்கு ஒருத்தர் வர மாட்டீங்க. 5 கோடி ரூபாய் சும்மாக்களை எல்லாரும் கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், அசர் தொழுகைக்கு பள்ளி அசலுக்கு ஆள் இருக்காது. 5 கோடியில கிடைச்சிருக்கு, 5000 கிடைச்சா கூட சில பேர் வந்துருவாங்க. 5 கோடினா தொழுதுகிட்டு இருக்கிற ஆளே கூட என்ன செஞ்சிருவாங்க? அல்லாஹ் பாதுகாக்கணும், இப்படிலாம் சொல்றேன்னு நினைச்சிருவாங்க. விளங்குவதற்காக, புரிந்து கொள்வதற்காக. அப்படிதானே? அந்த செல்வம் நம்மை அப்படி அமுக்குகிறதே, இறை நினைவை விட்டும் நம்மை தடுக்கிறதே. அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். ரிஜால் மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ரிஜாலுல்லா துல்கீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் திக்ரில்லா, வணிகமோ வர்த்தகமோ அவர்களை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு தடுக்காது. வ இகாமி ஸலாத்தி வ ஈதாஇ ஸகாத்தி, அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும், அல்லாஹ்வை தொழுவதை விட்டும், அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய கருவூலங்களை செலவிடுவதை விட்டும் ஒருபோதும் தடுக்காது. யகாஃபூன யௌமன் ததகல்லபு பிகில் குலூபு வல் அப்சார்,
பார்வைகளும் உள்ளங்களும் தடுமாறக்கூடிய நாள் இருக்கிறதே, அந்த நாளை நினைத்து அவர்கள் எது தரப்பட்டாலும் எது தரப்படாவிட்டாலும், எந்த பிரார்த்தனை ஏற்கப்பட்டாலும் எந்த பிரார்த்தனை மறுக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே வந்து நிற்பார்கள்ங்கிறான் அல்லாஹ். 5 கோடி கிடைச்சோன்னு பல பேர் காணா போயிருவாங்கல்ல. அப்ப நம்ம என்ன விளங்கணும்னா, அல்லாஹ்விடத்திலே நம் பிரார்த்தனை செய்வது தொடர்ச்சிய நம்பிக்கை, கண்டிப்பா தருவான் அப்படிங்கிற நம்பிக்கை. 5 நாள் கேட்டுட்டு விட்டுறாதீங்க. அந்த 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 நிர்ணயம் ஒவ்வொன்றுக்கும் நிகழ்வதற்கான நேரம் இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி தருகிறான், எல்லாத்துக்குமே நிகழ்றதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கிறது. நம்ம நினைச்ச உடனே இங்க இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது. குழந்தை பெற வேண்டும் என்றால் 10 மாத காலம் அந்த குழந்தையை சுமந்தாக வேண்டும். இல்ல எனக்கு சுமக்க முடியல, கஷ்டமா இருக்கு, 2 மாசத்துல பிள்ளை பிறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா முடியுமா? அது நடக்குமா? அப்போ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு 10 மாத கால பொறுமை காக்கிறோம். நம்முடைய பிள்ளையை மருத்துவனாக ஆக்குவதற்கு, நம்முடைய பிள்ளையை இன்ஜினியராக ஆக்குவதற்கு, நம்முடைய பிள்ளையை ஆசிரியனாக ஆக்குவதற்கு சற்றேறக்குரிய 12 ஆண்டு காலம் காத்திருக்கிறோம். 12 ஆண்டு காலம் காத்திருக்கிறோம். எல்லாத்திலையும் காத்திருப்பு இருக்குல்ல, எல்லா விஷயங்கள்ல நம்மகிட்ட காத்திருப்பு இருக்குதுல்ல. அப்ப இது மாதிரி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நம்ம நம்பிக்கையோடு என்ன செய்ய வேண்டும்? இறைவனிடத்தில் காத்திருக்க வேண்டும். நம்மளிடத்தில் பிரார்த்தனை இருக்கிறது, ஆனால் காத்திருப்பும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. நம்ம ஒரு குறிப்பிட்ட தவணை நமக்கே அல்லாவுக்கே நம்ம தவணை வச்சிருக்கோம். இத்தனை நாளுக்குள்ள கேட்டு தந்துட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், தரலைனா நான் அப்படியே விட்டுருவேன், பிரார்த்தனையே விட்டுருவேன். அப்படிதான் இன்னைக்கு நடக்கிறோம். நான் நம்பிக்கை எப்படி, பிரார்த்தனையிலே நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் நிறைய செய்திகளை, நிறைய உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம். இப்ராஹிம் நபி அவர்களுடைய பிரார்த்தனையை நீங்க பாருங்க. நெருப்பு கூட அது அங்கனையே கேட்டு அங்கனையே நடக்கப்பட்டதுதான். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு தான் வேலையும். பிரார்த்தனை எப்பொழுது வீரியமிக்கதாக ஆகிறது என்றால், நீங்கள் நம்புகின்ற நம்பிக்கையை பொறுத்தே பிரார்த்தனை உடனே ஏற்கப்படுவதும் தாமதமாக ஏற்கப்படுவதும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உளவியல் ரீதியா, மார்க்க ரீதியா அப்படி சொல்லப்படல. உளவியலாளர்கள் ஏன் பாசிட்டிவ் எனர்ஜிலாம் உடனே அக்செப்ட் ஆகுது, ஏன் நெகட்டிவ் எனர்ஜிலாம் ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு விரிவுரை எழுதுறான்ல. இந்த விரிவுரையில நம்பிக்கை, அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்கு பேர் தான் நம்பிக்கை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி போட போகிறார்கள். அப்படி போட போற நேரத்தில், இறைவா இந்த நெருப்பில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக அப்படி கேட்டாங்களா? அதான பிரார்த்தனை. இறைவா அந்த மன்னர்கள் என்னை கொடுமைப்படுத்த பார்க்கிறார்கள், இந்த நெருப்புக்குள்ளே நான் விழுந்தால் இதிலிருந்து கருகி விடாமல் என்னை பாதுகாப்பாயாக, ஒருவேளை நான் மரணித்து விட்டால் எனக்கு சூனத்தை தருவாயாக, இப்படி ஏதாவது கேட்டாங்களா? நம்பிக்கையை பாருங்களேன், பிரார்த்தனையே நம்பிக்கையா மாறுது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், பொறுப்பேற்றுக் கொள்ள அல்லாஹ் போதும். அல்லாஹ் காப்பாத்துன்னு கேட்கல, அவன் காப்பாத்துவா அப்படி நம்பினாங்க. பாசிட்டிவ் எங்க இருக்குன்னு விளங்குதா உங்களுக்கு? இறைவா காப்பாத்துன்னு கேட்கிறோம்ல, இது கோரிக்கை. பிரசன்டேஷனே எப்படி இருக்குன்னா, இறைவா காப்பாத்து இல்ல, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், பொறுப்பேற்றுக் கொள்ள என் இறைவன் போதுமானா. அப்படியெல்லாம் என்னை கைவிட்டுற மாட்டான். அப்படியெல்லாம் என்னை நெருப்பு குண்டத்தில் போட்டு இந்த எதிரிகள் இவர்களெல்லாம் எரிச்சிடுற அளவுக்கு என்னுடைய தரஜாவை கீழே இறக்கிற மாட்டான், அவன் பார்த்துக்கிடுவான். அந்த நம்பிக்கை, அதான் பிரார்த்தனை. நல்லா விளங்கிடுங்க, அந்த நம்பிக்கை, அதுக்கு பேரு பிரார்த்தனை. நம்ம அப்படியா கேட்கிறோம்? நம்முடைய பிரார்த்தனை அப்படித்தான் இருக்குதா? பயந்து நடுங்கி ஆங்ஸைட்டி ஆகி என்னென்னமோ பதட்டப்பட்டு தொழுகையை விட்டு பிரார்த்தனை செய்யறதையும் நிறுத்தி, இப்படிதான் நம்ம நிலைமை இருக்கு. மூசா நபி அவர்களுடைய நம்பிக்கையை பாருங்க. ஃபிரௌனுடைய படை துரத்தி கொண்டு வருகிறது, கடல் குறுக்கிடுகிறது, மூசா நபியினுடைய தோழர்கள் எல்லாம் திணறுகிறார்கள். யா மூசா இன்னால முதுரக்கூன், என்னப்பா இப்படி கூட்டு வந்து எங்களை மாட்டி விட்டிய, அவ்வளவுதான் தொலைஞ்சமே அப்படின்னு அவர்கள் கதறுகின்ற பொழுது மூசா நபி அவர்கள் அந்த கவுமுகளுக்கு பதில் அளிக்கிறார்கள். இறைவா இந்த ஃபிரௌன்ட்ட இருந்து எங்களை பாதுகாப்பாயாக அப்படி கேட்டாங்களா? அந்த இடத்துல அங்க துவா இருந்துச்சா? அங்கே பதில் அளிக்கிறார்கள். யா மூசா இன்னால முதுரக்கூன் என்று அந்த சகாபாக்கள் தோழர்கள் சொன்ன நேரத்தில் மூசா நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படி நினைக்காதீங்க, கல்லா அவ்வாறு இல்லை, இன்னமைய ரப்பி ஷயக்தீன், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான். அதுக்கு பிறகு கடல் ஓப்பன், அல்லாஹ் ஆர்டர் போடுறான். அந்த நம்பிக்கை, அந்த இஸ்திகாமத் பிரார்த்தனை. அது இல்லாம என்ன பிரார்த்தனை? அது இல்லாம நீ எத்தனை கோடியை கேட்டு, என்ன நோய் நிவாரணத்தை கேட்டு, என்ன நேர்வழியை கேட்டு, என்னத்தை கேட்டு கிடைக்கும்? நம்பிக்கை கண்டிப்பா. எப்படிப்பட்ட தருணம் கண்ணு முன்னாடி கற்பனை பண்ணி பாருங்க. இங்கிட்டு இவன் கொன்றுவான், இங்கிட்டு கடல் இருக்கிறது, கடல்ல போனாலும் செத்துறணும், இவன் பிடிச்சாலும் ஜாவடிச்சிருவான். அப்படியான ஒரு நிலையில மூசா நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னமைய ரப்பி ஷயக்தீன், அவ்வாறு இல்லை, கல்லா
அப்படி நினைக்காத. அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறா. இது என்ன படை, இது என்ன படை, இது என்ன பெரிய படை, இது என்ன கடலு, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறா அப்படின்னு ஒரு பூஸ்ட் கொடுத்தாங்களே, அந்த நம்பிக்கைக்கு பேர் தான் பிரார்த்தனை. அந்த நம்பிக்கையுடன் கூடிய பிரார்த்தனை தான் உங்க வாழ்க்கையில நீங்க உருவாக்கணும். அதை உருவாக்காம நீங்க இறைவா அதைத்தான் இதைத்தான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அதை உருவாக்குங்க. அதுக்கு தொழுகைகளை ஒரு கேடயமாக்குங்க. தொழுது கேளுங்க. நீங்களா பிரத்யேகமா ஒரு நாளைக்கு 2 தடவை தொழுங்க. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அதிகாலை இந்த வாக்குறுதியை விட ஒரு பெரிய வாக்குறுதி இருக்குமாங்க? பிரம்ம முகூர்த்தம் உலகத்துல எல்லா பேரும் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறா. இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், பிராமணர்களாக இருக்கட்டும், இன்ன பிற சமுதாயத்தவர்களாக இருக்கட்டும், அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே எழக்கூடியவர்களாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பார்க்கிறோம்ல, 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு கோலத்தை போட்டு அவன் பூஜை அறையில உட்கார்ந்துடுறான். அவன் எவனிடத்தில் கேட்டாலும் தருவது அல்லாதன. அவன் கேட்கறது எதுட்டையோ அதுக்கு தர்ற ஆற்றல் இல்லை. தர்றவன் யாரு? மலைய ஒரு சிலையிட்ட கேட்கிறான் அப்படின்னு வைங்க, சிலை தருமா மலைய? மலை யார் தான் தருவா? அல்லாஹ் தான் தருவா. அல்லாஹ் அப்படித்தானே சொல்றா. வானத்திலிருந்து மலையை பொழிய, மக்கத்து காவிர்களை பத்தி சொல்றா, வானத்திலிருந்து மலையை பொழிய வைக்கக்கூடியவன் யார் என்று நபியை நீங்கள் அவர்களிடத்தில் கேட்டால் செய்யக்கூடும் அல்லாஹ். அல்லாஹ் தான் வாங்க. அல்லாஹ் தான் நம்பிட்டு லாத்துட்டு போய் கேட்பான். மழை அல்லாஹ் தருவான். இன்னைக்கு எல்லாம் அப்படிதான். செல்வத்தை கேட்கிறான், ஒரு சிலையா கொடுக்குது. பாம்புட்ட கேட்கிறான், பாம்பா கொடுக்குது. யானைகிட்ட கேட்கிறான், யானையா கொடுக்குது. சர்வ வல்லமை படைத்த அனைத்தையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற அர்ஷின் மீது அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் தான் கொடுக்கிறான். இப்ராஹிம் நபி இறைவனுடைய இலக்கணத்தை சொன்னார்கள். அவனே எனக்கு உணவளிக்கிறான், அவனே எனக்கு தண்ணீர் பருக தருகிறான், அவனே எனக்கு நோயை ஏற்படுத்துகிறான், அவனே எனக்கு நிவாரணத்தை தருகிறான். இந்த இலக்கணம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இறைவனா யாரு? எனக்கு எவன் சாப்பாடு தரானோ அவன் தான் இறைவன். எனக்கு எவன் தண்ணி தரானோ அவன் தான் இறைவன். எனக்கு எவன் நோய் தரானோ அவன் தான் இறைவன். எனக்கு எவன் நோயிலிருந்து நிவாரணத்தை தரானோ அவன் தான் இறைவன். என்னை எவன் மரணிக்க செய்யறானோ அவன் தான் இறைவன். என்னை எவன் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புகிறானோ அவன் தான் இறைவன். இலக்கணத்தை இறைவன் தான் யாரு? இப்ராஹிம் நபி சொல்லுகிறாங்க, இவன் தான் இறைவன். இந்த ஆற்றல் இந்த உலகத்தில் யாருக்காவது இருக்கு? அப்படியே நம்புறோம். சிலைகளுக்கு ஆற்றல் இல்லை, கல்லுக்கு ஆற்றல் இல்லை, மண்ணுக்கு ஆற்றல் இல்லை, சூரியனுக்கு ஆற்றல் இல்லை, சந்திரனுக்கு ஆற்றல் இல்லை, மரணித்த மனிதர்களுக்கு ஆற்றல் இல்லை. சர்வ வல்லமை படைத்த ஆற்றல் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அப்படித்தானே நம்பி இருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உன்னிடத்தில் கேட்டால், ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உன்னிடத்தில் கேட்டால் அன்னி ஃபஇன்னி கரீப், நீங்கள் சொல்லுங்கள் அருகிலேயே இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். எங்க இருக்கிறேன்னு சொல்லணும். அல்லாஹ்னா யாரு? உன் பக்கத்திலேயே இருக்கிற அல்லாஹ். என்னை பற்றி அல்லாஹ் எப்படிப்பட்டவ அப்படின்னு கேட்டா, நபியை நீங்கள் சொல்லுங்கள் உங்க பக்கத்திலேயே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், உஜீபு தவத்த தாய் இதாதான். பிரார்த்திப்பவன் என்னை பிரார்த்திக்கும் போது பிரார்த்தனைக்கு பதில் அளிக்கிறேன் என்று சொல்லுங்கள் அப்படிங்கிறான். நீ பிரார்த்திக்கிறீல, அதுக்கு பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லு. ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, பிரார்த்தனைக்கு பதில் அளிக்கிறோங்கிற நம்பிக்கையோட இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன ரப்பில சமீஉ துஆ. என்னுடைய இறைவன் என்னுடைய பிரார்த்தனைகளை செவியேற்கிறான், பின்னர் பதில் அளிக்கிறான். எப்ப? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த உடனே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீண்ட கால பிரார்த்தனை, நீண்ட நெடிய கால பிரார்த்தனை. இப்ராஹிம் நபி அவர்களுக்கு சாரா அம்மையார் வாயிலாக இஸ்ஹாக் என்ற பிள்ளையை தந்தவுடனே இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன ரப்பில சமீஉ துஆ. என்னுடைய இறைவன் பிரார்த்தனைகளை செவியேற்கிறான், பின்னர் பதில் அளிக்கிறான். பதில் அளிச்சானா இல்லையா? நாட்கள் எவ்வளவுங்கிறது இங்க மேட்டர் இல்லை. அதான் அல்லாஹ் சொல்றான், பிரார்த்திப்பவன் என்னிடத்தில் பிரார்த்திக்கின்ற பொழுது பிரார்த்தனைக்கு பதில் அளிக்கிறேன்னு சொல்லுங்க, கண்டிப்பா பதில் அளிப்பேன். என்னத்தை கேட்டால் தகஜ தொழுது உகது மலை அளவுக்கு தங்கத்தை தான் கேளுங்க. அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே இறைவன் ஒவ்வொரு நாளும் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். நீங்கள் உலகம் குறித்தோ மறுமை குறித்தோ நீங்கள் செய்த பாவங்கள் குறித்தோ எது குறித்து கேட்டாலும் மறுக்கப்படாமல் உங்களுக்கு தருவதாக அல்லாஹ் வாக்குறுதி தந்திருக்கிறானே, அதுல என்ன எஃபர்ட் போட்டோம்? உகது மலையளவுக்கு தங்கம் வேணும், கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். நான் தான் இந்த உலகத்துக்கே அம்பாசிடரா இருக்கணும், கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கலாம். நான் தான் துல்கர்னைன் மாதிரி இந்த நாட்டை ஆளணும், கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கலாம். கேட்கிறோமா? கேட்டமா? அந்த நேரத்தினுடைய வேலிவை உணர்ந்தமா? புரிஞ்சமா?
அப்ப அல்லாஹ் பதிலளிப்பேன்னு சொல்லித்தரா அந்த நேரத்தை எல்லாம் நம்ம தவற விட்டு கொண்டு வருகிறோம். நபி பெருமானார் 23 ஆண்டு காலத்திலே மிகப்பெரிய உலகத்திலே யாருமே உருவாக்கி விட முடியாத சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்களே, அதனுடைய பின்னணியே இந்த பிரம்ம முகூர்த்தத்திலே தகஜத்துடைய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து தொழுது இறைவனிடத்திலே பிரார்த்தித்ததுதான். நல்லா விளங்கிடுங்க. ஒரு சமுதாயம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால், ஒரு தனி மனிதன் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால், ஒரு தனி மனிதன் மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால், ஒரு தனி மனிதன் நேர்வழி பெற வேண்டும் என்றால், எல்லாத்துக்கும் இந்த தஹஜ்ஜுடைய டைம் தான் பொருத்தமான டைம். இதை உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமா ஆக்குங்க. அதை அல்லாஹ் சொல்லி தந்து விட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபல் யஸ்தஜீபூலி, நான் பதிலளிக்கிறேன்ல, மேல சொல்றான் பதிலளிக்கிறேன், பிரார்த்திப்பவர் என்னிடத்துல பிரார்த்தனை செஞ்சா நான் பதிலளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபல் யஸ்தஜீபூலி, எனவே என்னிடமே பிரார்த்திக்கட்டும், நான் தான் பதில் அளிக்கிறேன்ல, அப்புறம் எப்படி நீ பிரார்த்திக்காம இருப்ப, பிரார்த்திக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வல் யூமினு பி, என்னையே நம்பட்டும், நம்பு கண்டிப்பா தருவேன். அப்ப என்ன செய்ய வேண்டும் என்றால், இதுவெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திலே இந்த பிரார்த்தனை செய்வதற்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அந்த பிரார்த்தனையை நாம் அனைவருமே செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்பிக்கையை துளைத்தவர்களாக செய்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை தான் பிரதானம். பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதிலும், பிரார்த்தனை விரைவுபடுத்தப்படுவதிலும், பிரார்த்தனை உங்களுக்கு மருந்தாக அருளாக ஆவதிலும் நம்பிக்கை பிரதானம் என்பதை கவனத்தில் கொண்டு நாம் பிரார்த்தனை செய்வது மாத்திரம் இங்கே போதுமானதாக இருக்காது. அந்த பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எத்தனை நாட்கள் ஆனாலும் இந்த பிரார்த்தனை நிச்சயமாக என்னுடைய இறைவனுடைய புறத்திலிருந்து ஒரு காலத்திலும் நிராகரிக்கவோ மறுக்கவோ படாது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என் இறைவனிடத்திலே நான் பிரார்த்தனை செய்து துர்பாக்கியசாலியாக ஒருபோதும் இருந்ததில்லை. என்ன மாதிரி வார்த்தை பார்த்தீங்களா? ஒரு பிரார்த்தனை கூட ரிஜெக்டட் லிஸ்ட்ல வரல அப்படி சொல்றாங்க ஜக்கரியா நபி. அப்படி நம்பணும். நீங்க அதெல்லாம் அல்லாட்ட நீங்க சொல்லணும், இறைவா நான் உன்கிட்ட என்னென்னமோ கேட்டேன், எல்லாத்தையும் நீ தந்துட்ட அப்படி சொல்லணும். இறைவா உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்து நான் ஒருபோதும் துர்பாக்கியசாலியாக இருந்ததே இல்லை. பிரார்த்தனை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்றால், பத்ர் யுத்தத்தின் போது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களே அதுபோல இருக்க வேண்டும். நம்முடைய பிரார்த்தனை 2-3 நொடிகளில் முடிஞ்சிருதுல. எவ்வளோ பெரிய ரொம்ப முக்கியமான தேவைகள் இருந்தாலும் கூட நம்ம ரொம்ப குறுகிய நேரத்தில் தான் பிரார்த்தனை செய்து கொண்டு வருகிறோம். நான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்த களத்தை சந்தித்தார்களே, அந்த வரலாறுகளை நீங்கள் படித்து பாருங்கள், அப்படி மெய் சிலிர்த்து போய் விடுவீர்கள். பத்ர் யுத்த களத்திலே இங்க 1000 பேர், எதிரிகள் இடத்துல 1000 பேர், நபி பெருமானாருடைய சபையிலே 313 பேர். இப்ப அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். திடீர்னு யுத்தக்களம், பத்ர் யுத்தக்களம், இவங்க நிராயுதபாணி, எதுவுமே கிடையாது, சண்டை பிடிக்கணும், ஜெயிக்கணும், என்ன மாதிரியான சூழல் தெரியல, எண்ணிக்கை பெருசு. இப்ப நபி பெருமானார் முந்தைய இரவு பத்ர் யுத்தக்களம் நடக்க போதில்ல, யுத்தக்களத்தினுடைய முந்தைய இரவுல அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய துவங்குகிறார்கள். செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, விட்டிய 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 செய்யறாங்க. அல்லாஹ் என்ன வாக்குறுதி தந்தான் தெரியுமா? நினைவு கூறுவீராகன்னு ஒரு இடத்துல சொல்றான். நபியே, 1000 வானவர்களை கொண்டு பத்ர் யுத்தத்திலே நாம் உமக்கு உதவினோமே, அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துல. அப்ப அதுல இருந்து என்ன விளங்குது? 1000 வானவர்களை தந்திருக்கிறான் விளங்குது. பத்ர் யுத்த களத்துல 313 பேர் யுத்தம் செய்யவில்லை, 1000 வானவர்கள் எக்ஸ்ட்ராவா யுத்தம் செய்திருக்கிறார்கள். இன்னொன்னு சொல்றான் அல்லாஹ், தேவைப்பட்டால் போர்க்களை தெரிந்த 5000 மாணவர்களை கொண்டு நபியே நான் உனக்கு உதவுவேன் அப்படிங்கிற அல்லாஹ் என்ன சொல்றான்? தேவைப்பட்டால் போர்க்களை தெரிந்த 5000 மாணவர்களை கொண்டு நபியே நாம் உனக்கு உதவுவோம். இப்படி வாக்குறுதி கொடுத்ததுக்கு பிறகு ஒரு மனிதனால் பிரார்த்தனை செய்ய முடியுமா? நிறுத்தணுமா? இப்படி சொல்லிட்டா அல்லாஹ், நீங்க தான் ஜெயிப்பீங்க, பத்ர் யுத்தம் உங்களுக்கு தான் சக்சஸ், போர்க்களை தெரிந்த 5000 மாணவர்களை கொண்டு உமக்கு நான் உதவுவோன்னு சொன்னதுக்கு பிறகும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே கதறி அழுகிறார்கள், இறைவா இந்த யுத்தத்திலே, இந்த யுத்த களத்திலே நாங்கள் தோல்வியுற்று விட்டால் இந்த பூமியிலே இனிமேல் உன்னை வணங்குவதற்கு ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். எனவே இந்த யுத்தத்திலே எங்களுக்கு வெற்றியை தருவாயாக. இறைவா இந்த யுத்த களத்திலே நாங்கள் தோல்வியை சந்தித்து விட்டால் இந்த பூமியிலே உன்னை வணங்குகின்ற ஒரு மனிதரையும் நாங்கள் பார்க்க முடியாது. இறைவா எனவே எங்களுக்கு வெற்றியை தருவாயாக. இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஃபஜர் வரைக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல யுத்தத்துக்கான டைம்லாம் விடிய போகுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பின்னால் இருந்து கட்டி அணைத்து கொண்டு ரசூலுல்லாஹ் அப்படி கையை தூக்கி அந்த பிரார்த்தனை செஞ்சதுல அவருடைய தோள்களில் கிடந்த துண்டுகள் எல்லாம் நழுவி விழுகிறது. அபூபக்கர் அப்படி எடுத்து போட பக்கத்தில் நிற்க, ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக பின்னால் இருந்து கட்டி அணைத்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யாமல் வேறு யாருக்குத்தான் உதவி செய்ய போகிறான், நிச்சயமாக இந்த யுத்த களத்திலே நமக்கு வெற்றி இருக்கிறது, போதும் வாருங்கள்னு கூப்பிட்டுட்டு போற அளவுக்கு ஒரு தூதர் எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்திருக்கிறோம் அவங்களுக்கு. ஆனால் ஒரு செகண்ட்ல கேட்டுட்டு எந்திரிச்சு போகல. கேட்டா தந்துருவான்ல அல்லாஹ்.
கேட்டா தருவான், கேட்பதை விரும்புகிறான். கதறுங்க, அழுவுங்க, கத்துங்க, புலம்புங்க, அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்க, நீளமாக்குங்கள் பிரார்த்தனைகளை. நபி பெருமானாருடைய பத்ர் யுத்த களத்திலே நபி பெருமானாருடைய பிரார்த்தனை நமக்கு அதைத்தான் சொல்லித் தருகிறது என்பதை கவனத்தில் கொண்டு நீங்கள் தொடர்ந்து இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பனாக.